ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மரிச்சு கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி இறால் சுக்கா. இது எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு அது கூடவே ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஃபஸ்ட்டு நாம் சுக்கா பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு தேவையானது மிளகு, சீரகம், சோம்பு, மல்லி, இது எல்லாத்துலேயும் ஒவ்வொரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது கூடவே 2 மிளகாய் வத்தலும் சேர்த்து வறுத்துக்கலாம். இதை சிம்மில் வச்சு 1 நிமிஷம் மட்டும் வறுத்து எடுத்தால் போதும். இது வறுத்த பிறகு ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுட்டு அப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு திரிச்சு எடுத்துக்கலாம். ஓகே, இதை இப்போ வறுத்தாச்சு. நம்ம 10 நிமிஷம் ஆற விட்டுறலாம். இது நல்லா ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இதை பவுடர் பண்ணியாச்சு. இதுவே நல்ல வாசனையாக இருக்கும். நெக்ஸ்ட் இன்னொரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் கடுகு, அப்புறம் 1/2 டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் நல்லா கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு நான் தட்டி வச்சுருக்கேன், அதை 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு பல்லாரி வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கின பிறகு ஒரு சின்ன தக்காளி நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இதை ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுடலாம். ஓகே, இது இப்போ நல்லா வதங்கிச்சு. இது கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு தேவையான உப்பும் இது கூடவே சேர்த்துக்கலாம். அப்புறம் நான் 1/2 கிலோ இறால் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாம் கோட்டிங் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுடலாம். இதை ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிடலாம். இந்த டிஷ் ரசம் சாதம் சப்பாத்திக்கு செம்ம காம்பினேஷனாக இருக்கும். இந்த டிஷ் இதே டைப்பில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே பிடிக்கும். இதில் சுக்கா பவுடர் சேர்க்குறதுனால மட்டன் சாப்பிட்ற ஃபீலிங் அப்படி இதில் இருக்கும், அவ்வளோ டேஸ்ட் இருக்கும் இது. இந்த ஸ்டேஜில் இறாலை வதக்கி எடுத்த பிறகு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த சுக்கா பவுடரை ஒரு 3 டீஸ்பூன் இதோட சேர்த்துக்கலாம். இறாலை மூடி வச்சு வேக வைக்கணும்லாம் இல்லை, இப்படி வதக்கும் போதே அது நல்லா வெந்துடும். இந்த சுக்கா பவுடர் சேர்த்த பிறகு 1 நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுடலாம். ஃபைனலாக இதில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து வதக்கி எடுத்துடலாம். இந்த மாதிரி லாஸ்ட்டாக நல்லெண்ணெய் சேர்க்கும்போது இந்த டிஷ் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஓகே, இந்த இறால் சுக்கா இப்போ ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
நம்ம சேனலை வந்து நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிட்டு அது பக்கத்துலேயே ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நான் மறுபடியும் வேறு ஒரு டிஷ்ஷில் மீட் பண்ணுறேன். வீடியோ இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.